உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப 12 ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கணும், ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எல்லாருமே உலகத்துல இருக்கவங்க உழைக்கதான் செய்யறாங்க. எல்லாருமே அதற்கு உண்டான வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. ஆனா ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் பெயர்ச்சி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த உழைப்பு சில காலகட்டங்கள் அதிகமாகும், சில காலகட்டங்கள் குறைவாகும். அதே போல அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஒரு காலகட்டத்துல அதிகமாகவும் ஒரு காலகட்டத்துல குறைவாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது முயற்சியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த முயற்சின்னு ரொம்ப முக்கியம். என்னதான் நேரம் நல்லா இருந்தா கூட யாராவது வந்து வேலை கொடுப்பாங்களா? இல்ல, முயற்சி பண்ணணும். பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே போல தொழில் ஒரு முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல போட்டிகள் நிறைய இருக்கும். அந்த போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக இந்த செவ்வாய் கண்டிப்பா எப்பவுமே ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல தைரியம் இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும். ஒரு தைரியமா ஒரு விஷயத்த செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும்ன்ற ஒரு குணத்தை அந்த செவ்வாய் பகவான் தான் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த செவ்வாய் பகவான். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு பெயர்ச்சியா இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கும். என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன பாசிட்டிவ்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12 ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னி ராசியில ஒரு பலனை கொடுக்க போறார். 47 நாட்கள் செவ்வாயுடைய தாக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல 12 ராசி அன்பர்கள் இருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாக போறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 47 நாட்கள் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து பயிற்சியாக போறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, கொஞ்சமா பாசிட்டிவ்ஸ் இருக்கு. முதல்ல என்னென்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்ப்போம். கும்ப ராசி என்பவர்களுக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஏன்னா நிறைய முயற்சிகள் செய்தால்தான் வெற்றி வாழ்க்கையில எப்பவுமே. அந்த முயற்சிகளுக்கு தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்த போறாரு. அதனால அடுத்த 47 நாட்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முயற்சி செய்றீங்க, நடக்கல, நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நடக்கலன்னா வருத்தப்படாம அதிகமா முயற்சி பண்ணுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே சில காலகட்டத்துல முயற்சி பண்ணா ஒன்னா நடக்குதான்னு கேட்டா உடனே நடக்காது, சில பேருக்கு லேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. குரு பாக்குறாரு, ஆனா கண்டிப்பா தோல்வி அடைய மாட்டீங்க, டிலே இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இந்த காலகட்டத்துல ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்க, லேட் ஆச்சுன்னா வருத்தப்படாதீங்க. அதே போல இந்த காலகட்டத்துல வேலை இல்லாம இருக்கீங்க, நீங்க வேலை ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, ஆனா 4 பேர் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, உங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். அது குடும்பத்துல இருந்தே இருக்கும், உங்க மனைவியா கூட இருக்கலாம், கணவரா கூட இருக்கலாம், உங்க குழந்தைங்களா கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சேஃப். அப்ப இந்த காலகட்டத்துல என்ன வழிபாடு பண்ணலாம், அந்த தடைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன வழிபாடு, அது கடைசியில பார்ப்போம். அதே போல இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் கொடுக்கும். காரணம் என்னன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய். அந்த 10ஆம் அதிபதியாக செவ்வாய் இருப்பதனால என்ன ஆகும்னா, முக்கியமா நிறைய பேருக்கு தொழில்ல ஒரு ஏமாற்றம், தொழில்ல ஒரு பிரச்சனை. சார் ஏற்கனவே அப்படிதான் இருக்கு, என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன், தொழில நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கேன், தொழில பெரிய அவமானத்தை சந்திச்சுட்டு இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல மாட்டிட்டு இருக்கேன். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த காலகட்டத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்ப்பதை விட்டுட்டு
சில தெய்வ பிரார்த்தனை மூலமாக அதை குறைத்து கொள்வது மிக மிக முக்கியம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா சேஃப். அதே போல இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன மன கசப்பல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால சில பிரச்சனைகள் பெருசாவதற்கான வாய்ப்பு உண்டு. யாருக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ, அது முக்கியமா கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் சேஃபா இருங்க, அமைதியா இருங்க. அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர்ல என்னன்னா கும்பராசி என்பது இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, ஒரு டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கும். அந்த டைவர்ஸ் கேஸ்ல குழந்தை யாருக்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால நீங்க ஏதாவது வரம்பை மீறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பிரச்சனைகள் பெருசாகி அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதே போல இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதனால பாத்தீங்கன்னா சில லாபங்கள் வரும். அந்த லாபங்கள் வரும்போதே என்ன ஆகும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த லாபம் வருது அப்படின்னு நினைச்சு தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அதுவும் பிசினஸ் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. லீகலா பண்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லீகலான சில வாய்ப்புகள் வந்து அதுல ஏமாற்றம் அடைந்து அதனால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இல்லீகல் சொல்லும் போதே அதுல வேண்டாம், நம்மளுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி ஒதுங்கிடணும். இல்ல நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், ஏதாவது ஒண்ணு நடந்தா சரிதான், ஏதாவது ஒரு நல்லது வந்துடாதா அப்படின்னு யோசிச்சு செய்யும் போதுதான் நிறைய பேர் பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையெல்லாம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க பெருசாய்க்காதீங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வரக்கூடிய நேரம், ஜாக்கிரதையா இருங்க. அதே போல இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை கொடுக்கும். அந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும்னா, உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா பலமான இடத்துல இருக்கு அப்படின்னா அது திடீர் அதிர்ஷ்டமா மாறும், யோகமா மாறும். அந்த காலகட்டத்துல பண சேர்க்கை ஏற்படும், புதிய வரவுகள் வரும், யார் மூலமாக உதவிகள் கிடைக்கும், பிசினஸ்ல ஒரு பெரிய குரோத் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, வேலையில ஏதாவது ஒரு மாற்றங்கள், திடீர்ல ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலை மாற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு, இது எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலம் இழக்கும் பொழுது நெகட்டிவான பலன்களை கொடுப்பாரு. அந்த நெகட்டிவான பலன் என்னன்னா பண விரயம், தேவையில்லாத பிரச்சனைகள், அடிதடி தகராறு, தேவையில்லாத சண்டை சச்சரவு, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், சொத்துல ஒரு வில்லங்கம், இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதே போல இந்த செவ்வாய் இந்த அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு கடன் சுமையை கொடுக்கும். அந்த கடன் சுமை எப்படி இருக்கும்னா, ஏதாவது ஒரு காசு வாங்கி கடன் வாங்கி நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அது கடைசியில் அந்த காசு அந்த பிசினஸ்க்கு பயன்படாம ஏதோ ஒரு வட்டி கட்டுறதுக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு வீண் விரயத்துக்கோ பயன்படுற மாதிரி மாட்டிப்பீங்க. அதனால கடன் வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா, கடன் வந்து 1 மாசம் கழிச்சுதான் கொடுப்பேன், 2 மாசம் கழிச்சுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணி வாங்குறது நல்லது. 15 நாள்ல கொடுத்துருவேன், 20 நாள்ல கொடுத்துருவேன்னா வராது. கேர்ஃபுல்லா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதே போல கடன் வாங்கும்போது அதிக வட்டிக்கு வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அந்த கடன் நீண்ட கால கடனாக தீராத கடனா மாறிடும். உங்களை மிரட்டிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பல கடன்களை பெற்று கஷ்டப்படக்கூடியவர்கள் கும்பராசி என்பது. ஏற்கனவே நீங்க வாங்கியிருப்பீங்க, ஒரு 5 ரூபா வட்டிக்கு வாங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த 5 ரூபா வட்டியை கட்ட முடியாம வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கீங்க. அந்த வட்டி கட்டும்போது கூட மிரட்டி மிரட்டி உங்ககிட்ட வட்டி வாங்குவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டக்கூடிய தருணமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி நிறைய நெகட்டிவ்ஸா இருக்கே தவிர பாசிட்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கு. கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, இந்த செவ்வாயினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பக்கத்துல ஏதாவது ஒரு சிவாலயத்துல இருக்கக்கூடிய கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யுங்க. அந்த வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா 9 நல்லெண்ணெய் தீபத்தினால வழிபாடு செய்யுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில பண்ணலாம். இல்ல அஷ்டமி அன்னைக்கு அந்த கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள், அனைத்து விதமான தோஷங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவு எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த கால பைரவர் வழிபாடு கண்டிப்பா கொடுக்கும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும் போது நம்ம நெகட்டிவான பலன்கள் ஏதாவது சொல்லியிருக்கோம்னா அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் பலம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா
நம்ம சொன்ன பலன்கள் டபுள் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாம சனி திசை, புதன் திசை நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சுப கிரகங்களுடைய திசை கூட சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். காரணம் அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மாறும். உங்க சுயஜாதகத்தை பார்த்துட்டு எந்த முடிவு எடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்ல எழுதுனா மாதிரி 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் போன்ல நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேக்குறீங்க. அந்த மாதிரி நோட்லயும் எழுதி தருவோம். அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பாக்குறது, ஒரு கிரகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வ ஜனா சுகினோ பவந்து.